துணைச் செயலாளர் முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் குரு சரஸ்வதி அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். சகோதரி குரு சரஸ்வதி அவர்கள் பேராசிரியர்களுக்கு சாதனை அணிவிப்பார். மாநில மறுமொழி திமுகவுடைய கொள்கை விளக்கணி செயலாளர் அண்ணன் வந்தியத்தேவன் அவர்களுக்கு இப்போது சாதனை அணிவிப்பார். கலைஞர் நூற்றாண்டு விழா கலைஞரும் பத்திரிகையாளரும் என்ற தலைப்பில் கலைஞருக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடி கொண்டிருக்கோம். அதற்கு கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் தம்பி தடயம் பாபு அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வர இருக்கும் கழக மாவட்ட செயலாளர் சி.வே. கணேசன் அவர்களே, பிஎம் ஸ்கூல் தலைமை ஆசிரியர் பிஎம் பிரேம்குமார் அவர்களே, கூட்டத்திற்கு நாங்கள் எப்பொழுது போனை ஆன் செய்தாலும் சிறப்பாக பேசி தினம் ஒரு தகவலை எங்களுக்கெல்லாம் தெரியாத சிறு பிள்ளைகளுக்கு கொடுப்பது போல் நம்மளுடைய வாட்ஸ்அப் செய்தியில் டெய்லி ஒரு அறிவிப்பை கொடுக்கும் அண்ணன் சுபவீரபாண்டியன் அவர்களே, ஐயா வந்தியத்தேவன் அவர்களே, நகரக்கழக செயலாளர் அண்ணன் மாவீரன் தண்டபாணி அவர்களே, நகரமன்ற தலைவர் சங்கவி முருகதாஸ் அவர்களே, தம்பி ஆட்டோ பாண்டியன் அவர்களே, வந்திருக்கும் நகர துணை செயலாளர் தம்பி நம்பிராஜன் அவர்களே, சந்தானமூர்த்தி சுந்தரமூர்த்தி அவர்களே, வசந்தி அவர்களே, அருந்தவம் அவர்களே, வந்திருக்கும் பத்திரிகையாளர்களே, அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து, கலைஞர் நூற்றாண்டு விழா 1000 ஆண்டு என்று வேண்டாலும் கொண்டாடலாம். கலைஞர் அவர்களுக்கு இந்த தமிழ் உள்ள வரை, தமிழர்கள் உள்ள வரை அனைவருக்கும் தெரிந்த ஒரு உலகத்தில் ஒரு மாமேதை என்றால் அது நம் கலைஞர் தான். பத்திரிகைக்கும் கலைஞருக்கும் என்ன சம்பந்தம் என்றால், கலைஞர் முரசொலி ஆரம்பித்த பிறகு தான் கலைஞர் அவர்கள் முதல்வரானார், கழக தலைவரானார், ஒரு தந்தையானார், அவர் பத்திரிகை எழுத்தாளரானார். ஆனால் பத்திரிகை என்பது அவருடைய முதல் கோட்பாடு, தலைவருடைய முதல் கோட்பாடு, முதல் ஆரம்பம் பத்திரிகை தான். அந்த பத்திரிகைக்கும் கலைஞருக்கும் இறுதி வரை சம்பந்தம் உண்டு. இறுதி வரை என்றால், கலைஞர் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் கேட்கும்போது சொன்னாராம், உங்களுடைய பேனாவை உங்களிடமிருந்து எடுத்துவிட்டால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டாராம். என் உயிர் பிரிந்துவிடும் என்று சொன்னாராம். அதுதான் நம் கலைஞர். கலைஞர் கொண்டு வந்த திட்டங்கள் தமிழகத்தில் சொன்னால் இன்று வரை 1968 இதுவரை அவர் செய்த திட்டங்கள் மட்டும்தான் அப்படியே பயன்படுத்தி கொண்டு வருகின்றது. பெண்களாக இருந்தாலும் எங்களுக்கு செய்த திட்டங்கள் எண்ணற்ற திட்டங்கள். கலைஞர் அவர்களிடம் பத்திரிகையாளரும் கலைஞரும் நகமும் சதையும் போல என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.